ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து இன்றைக்கி இட்லி தோசை ப்ரீ மிக்ஸ் மாவு வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி இப்போ ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நைட்டு வந்து நான் இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா அடித்து கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் போடுறேன். 1 டம்ளர் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கையால் கரைச்சிங்கன்னா தான் நல்லா அது புளிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த புளிக்காது கொஞ்சம். இது நம்ம திடீர்னு ஊருக்கு எதுவும் போயிட்டு வந்து மாவு இல்லைனா கூட நம்ம கரைச்சி காலையிலக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நைட்டு தான் கரைக்கிறேன். நைட்டு கரைச்சி நம்ம ஊற வச்சுக்கலாம். காலையில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் புளிக்கலை அப்படின்னா கொஞ்சம் நம்ம தயிர் கூட சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம், புளிக்கும். நான் இது வந்து கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஊறினாக்க கொஞ்சம் திக்காகும். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டேன். காலையில் பார்க்கலாம். பாருங்கள், காலையில் பார்த்திங்கன்னா நைட் நம்ம கலக்கி வச்சுருந்தோம். காலையில் பார்த்திங்கனாக்கா நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் இட்லி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இல்லை எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு. பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. நான் துணியில் இருக்கிறவங்க 2 பேருன்றனால நான் வந்து இதிலேயே ஊற்றிட்டேன். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. தோசையும் அதே மாதிரி நல்லா முருவலாக சூப்பராக வரும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இட்லி வந்து புளிக்கலை. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து புளிக்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து நைட்டு மாவு கரைக்கிறப்ப நல்லா கையால் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தலை வந்து இப்படி இருக்கிற மாதிரியும் வால் மேலே இருக்கிற மாதிரியும் இப்படி நல்லா மாவுக்குள்ளார போட்டு வச்சிட்டிங்கனாக்கா காலையில் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா மாவுலாம் நல்லா பொங்கி புளிச்சு போயிருக்கும். தயிர் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு சின்ன வெங்காயம் இருந்தாவே போதும். உள்ளார அடித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இட்லி ஆடாக வருது அப்படின்னாக்கா கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைனா இட்லி சோடா இருக்கும், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கும். இல்லை வரலன்னு சில பேர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கனாக்கா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.